இன்னைக்கு குழந்தைகள் நிலைமை தெரியுமில்லையா உங்களுக்கு? நம்ம நாட்டில் இன்னைக்கு என்ஜினியரிங் படிக்க வைக்கிறது சேகர் ரொம்ப ஈஸி. என்ஜினியரிங் படிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. எல்கேஜி படிக்க வைக்கிறது தான் உள்ளதுலே கஷ்டம், தெரியுமில்லையாம்மா? என்ஜினியரிங்க்கும் வந்து அரசாங்கம் லோன் கொடுக்குது. எல்கேஜி கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா எல்கேஜி படிக்க வைக்க இப்போ லோன் கேட்கணும் நம்ம. ஏன்னா புள்ள ஆ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 50,000 ஃபீஸ். ஆ சொன்னால் 1,00,000 ரூபா. 2 எழுத்தான். 2 எழுத்து சொன்னோடனே அதில் நாகர்கோவிலில் ஒரு ஸ்கூல் இருக்குது. போன உடனே 1 பைசா நீங்கள் கட்ட வேண்டாம், 1 பைசா தர வேண்டாம். உங்கள் குடும்ப சொத்து மொத்தத்தையும் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சுட்டு நீங்கள் தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டே போங்க. என்ன எப்படி ஆயிட்டு பாருங்கள் படிப்பு. அன்னைக்கும் படித்தோம் இல்லையா? ஒரு அழகாக ஒரு செய்தி சொன்னார் பற்றியெல்லாம். பிள்ளைகள், குழந்தைகள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அங்கே கவனிச்சுக்கங்க. கொஞ்சம் ரொம்ப சுருக்கமான தீர்ப்பு தான். ரொம்ப வேதனையில் ஒரு தகவல் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இப்போ 7 வயசு ஐயா அங்கே கவனிங்க ஐயா, 7 வயசு பிள்ளைகளுக்கு நம்ம கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா? 7 வயசு 8 வயசு பிள்ளைகளுக்கு கல்யாணம், அந்த இது கண்ணாடி போடுறோம். கல்யாணமாக நடக்குது. 8 வயசு பிள்ளை குழந்தை பார்த்துட்டு இல்லை இப்போ நடந்துட்டு அப்படி. மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 9 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மொபைல் கொடுக்கக்கூடாதான். இந்த விழித்திரை வந்து ரொம்ப பாதிக்குமா. 9 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து மொபைல் பார்க்கக்கூடாதான். ஆனால் இன்னைக்கு அப்படி தானே பார்க்குது. இன்னைக்கு சாப்பிடணுன்னா மொபைலு, குளிக்கணுன்னா மொபைலு கையில் வச்சுக்கிட்டே இருக்கான். வேணா கவர் மாட்டிக்கிட்டு வச்சு குளிப்பாட்டன்னு சொல்கிறான் பிள்ளை. வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. எல்லாமே மொபைல் தானே. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் 5 செல்லில் இருக்காங்க. 5 பேரும் அவங்கவங்க செல்லில் பேசுகிறாங்க. யாரும் யாரோடும் பேசுவதில்லை. பேச்சு போச்சா? அப்படிதானா? உறவு யார் சொல்லி விட்டுருக்காங்க? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே போச்சு. ஒரு காலத்தில் இப்படி இருந்தா இன்னொன்று சொன்னாங்க பாருங்கள். அன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் நமக்கு ஆரோக்கியமான உணவு தானே. இன்னைக்கு அறிவியல் என்னைக்கு கண்டுபிடிப்பு வந்ததோ எல்லா இதுலேயும் சேர்த்துட்டோமா. அன்னைக்கு எல்லாம் பொடி தானே. பாக்கெட்டில் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, பாக்கெட்டில் உள்ளது முடிஞ்ச வகைக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். பாக்கெட்டில் உள்ளது எந்த அது பொடியெல்லாம் அது எப்படியும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சேர்ப்பாங்கல்ல. என்னைக்கு அழகாக நம்ம பிள்ளைகளுக்கு அக்கானி தெரிஞ்சா, பதநீர் தெரிஞ்சா, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி தானே குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பானிபூரின்னு குடிச்சிட்டு இருக்கோம். புரோட்டாவை தின்னுட்டு போட்டா வரட்டான்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி தானே? ஃபாஸ்ட் புட்டுங்கிறான், ஃபாஸ்ட்டாக போயிடுறான். எந்த வயசில் எந்த நோய் வருதுன்னு தெரியலல்ல. காரணம் என்ன? முழுக்க எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்பு தான். நம்ம சொன்னது, அதாவது ஒரு காலத்தில் மனுஷன் இதயத்தோடு வாழ்ந்தான், இன்னைக்கு இயந்திரத்தோடு வாழ்கிறான். உண்மைதானே? எல்லாம் நம்ம எதை நம்பி இருக்கிறோம்? இதனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, துவைக்கிற வேலை இல்லை, வாஷிங் மிஷின் வந்துட்டு. அரைக்கிற வேலை இல்லை, மிக்சி வந்துட்டு. அதே மாதிரி மாவு அரைக்கிற வேலையும் இல்லை, கிரைண்டர் வந்துடுச்சு. மிளவா அரைக்காண்டாம், மாவும் அரைக்காண்டாம், துணியும் துவைக்காண்டாம். அப்புறம் என்ன ஆகும் நம்ம உடம்பு? இதனால என்ன ஆகி போச்சு தெரியுமா? 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்து அப்புறமா நடக்கிறதுக்கு நடப்பயிற்சி பண்ணி பணம் கட்டுறோம். அப்படிதானே? என்ன வேலை இல்லை, வேலை எதுவுமே செய்யல, உடம்பு ஊதிட்டு. இதனால என்ன ஆகும்? ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு மனிதன் செய்த வேலை ஆரோக்கியமாக இருந்தது. இன்னைக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துறதுக்காக காசு கொடுத்து வேலை செய்துட்டு இருக்கோம். உண்மைதானா? எல்லாம் இழந்துட்டோம், உறவை இழந்துட்டோம், யாரும் யாரோடும் பேசுவதில்லை. வெளிநாட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே கல்ச்சர் இப்போ நம்ம நாட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே அப்படி வந்துருச்சு. அதுலேயும் இந்த சீரியல் நடக்கக்கூடிய நேரத்திலலாம் போயிடக்கூடாது வீட்டுகளுக்கு. எந்த சொந்தக்கார வீட்டுக்கும் போய் ஏன் மாப்பிள்ளையே போகிறாலும் மரியாதை கிடையாது. ஏன் கதவு தர அப்படின்னு சொல்லி அது சீரியல்ல நடக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த அம்மா. சீரியல்ல ஏதோ ஒரு வீட்டில் புருஷன் கதவை தட்டுறாரு, அப்படியே இருக்குது. அன்னைக்கு ஒரு திருடன் உள்ள வந்திருக்கான். வந்தவன் பீரவை திறந்து ஒரு புடவைய உள்ள வச்சிருக்கான். குடும்பமே சிப்பிட்டு போட்டு அடிச்சு அவனை அடிக்காதுங்க. நான் திருட வரல, போன வாரம் இதே வீட்டில இருந்து ஒரு புடவையை திருடிட்டு போனேன். என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல, கொண்டு வைக்க வந்தேன். அடிக்காதுங்க நேரத்துக்கு அடித்த இடத்துல அந்த இடத்துல போட்டு அடிக்காதுங்க அப்படின்னா. அப்பந்தான் அப்படியே அமைதியாகிட்டு விட்டுட்டாங்க. அவன் போன முறைக்கு தான் அந்த வீட்டிலேயே சண்டை நடக்கு. போயும் ஒரு திருடனுக்கு பொண்டாட்டிக்கே பிடிக்காத பட்டுப்புடவை தானே உங்கள் அக்கா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. எங்கே போகணும் சண்டைக்கு? எவ்வளவு சீரியல், அவ்வளையும் பார்த்து நிம்மதி இருக்கா நமக்கு? சொல்லுங்க பார்ப்போம். 24 மணி நேரமும் இயந்திரத்தோடு நம்ம பயணிக்கிறோம். 24 மணி நேரமும் நிம்மதி இல்லாமல் பயணிக்கிறோம். தூக்கம் வருதா? தூக்கத்துக்கு மிஷினு, அதே மாதிரி நம்ம உடற்பயிற்சிக்கு மிஷின், எல்லாமே இழந்தானே நிற்கிறோம். அதனால் இது செல்லு இப்பெல்லாம் முழுக்க செல்லு தான். இப்போ அப்படிதானம்மா? செல்லு இல்லாத பிள்ளைகளை பார்க்கவே முடியாதுல்ல. எல்லாம் செல்லு தானே கேட்குது. காலேஜில் செல்லு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்கான்.
சத்தியமாக கேட்க அப்படி. உங்களுக்கு அப்புறம் எதுக்கு சார், நீங்களும் எதுக்கு எடுக்கிறீங்க அவசரத்துக்கு? அதுலேயும் இப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்து என்ன செய்கிறான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளையே ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பி தர்றான். சார் நீங்கள் பல்ல இழிக்கும் போது எடுத்த படம், நீங்கள் பாடம் நடத்தும் போது எடுத்த படம், இதை பொண்ணு வீட்டுக்கு அனுப்பணுமா மாமியார் வீட்டுக்கு அனுப்பணுமா? அப்படியே கேட்க தெரியும் சார். அன்றைக்கி ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்கான் எனக்கு. எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க பிள்ளைங்க மொபைலை வச்சுக்கிட்டு. அதாவது இந்த ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மொபைல் இருக்குல்ல நம்ம கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு அது ஆபத்தை ஏற்படுத்துதுங்கிறது அர்த்தம். அதுலேயும் இப்போல்லாம் வைப்ரேஷன் அப்படி இருக்குது. சில மொபைலெல்லாம் வைப்ரேஷன், அவ்வளோ வைப்ரேஷன், ரேடியேஷன் எல்லாம் சேர்ந்து இருக்குது. அதனால் நோய் அதிகமாக வர வைக்கிறது அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அது ஒரு சாபம் மாதிரி, சாபமே 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 அப்படின்னு தீர்ப்ப சொன்னால் உடனே அப்பா அவசரப்படாதுங்கப்பா, கொஞ்சம் இருங்க, தீர்ப்பு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அப்புறம் அவங்க அவர் பாவம் என்னெல்லாம் வருத்தம் வந்தார், இளமை இதோ அப்படின்லாம் பாடினார்ல. பிரீத்தி என்ன பாட்டு பாடியிருக்காங்க, அப்புறம் அவங்க என்ன பாட்டு பாடியிருக்காங்க பார்க்கணும்ல. அதாவது இந்த சினிமா வந்துல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேட்டுக்குங்க. இந்த சினிமா வந்துல்ல, சினிமா முதல்ல எடுக்கப்பட்ட காலகட்டத்திலேயே வெளிநாட்டுக்காரங்க, அப்போ இப்போ ஹாலிவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, இந்த ஹாலிவுட் இது ஒரு காலத்தில் காடு, அது சிட்டி கிடையாது. ஒரு காலத்தில் ஹாலிவுட்டுங்கிறது காடு, காட்டு பகுதி தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சினிமாவெல்லாம் ஒரு நாள் ஒன்றும் வரவேற்கல மக்கள். கண்டுபிடிச்ச உடனே ஐயோ ஐயோ இது தெய்வ குற்றம், இது பெரிய பிரச்சனை ஆகிறன்னு சொல்லி ஓட விரட்டினாங்க. ப்ரொஜெக்டரை ஓட விரட்டி திரையெல்லாம் கொண்டு போய் படம் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இதை உருவாக்குனவங்க கஷ்டப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹாலிவுட் அப்போ அந்த இடத்துல கொண்டு போய் யாருக்குமே தெரியாமல் அந்த காட்டில் வச்சு படம் எடுத்தாங்க, காட்டில் வச்சு ஷூட் பண்ணாங்க. இன்னைக்கு தான் அந்த இடம் ஹாலிவுட். பார்த்துக்குங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன் முதல்ல பல்பை கண்டுபிடிச்சதுக்கு ஒன்றும் அங்கீகாரம் கொடுக்கலையே. எடிசன் கண்டுபிடிச்சார்ல பல்பு, இந்த பல்புக்கு ஒன்றும் அங்கீகாரம் கிடைக்கல, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அங்கீகாரம் கிடைக்கல. இதை வச்சு என்ன சாதிக்க போறோம் அப்படின்ட்டாங்க கவர்மெண்ட். தொலைபேசியை கண்டுபிடிச்சார்ல கிரகாம்பல், அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அவர் கொஞ்சம் ரூபாய்க்கு தான் விற்கிறதுக்காக முடிவு பண்ணாரு, கொஞ்சம் ரூபாய்க்கு தான் விற்கிறதுக்காக முடிவு பண்ணார். அவங்க வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்புறமா அவரே அதை இறக்கிட்டார், அவ்வளவுதான். இப்படி எந்த கண்டுபிடிப்புகளுக்கும் முதல்ல அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஆனால் அதை கிடைக்கணும், அது அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன பாடுபட்டிருப்பான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, இந்த கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குல்ல, கண்டுபிடிச்சவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பல்பை எரிய வைக்கணுங்கிறதுக்காக 1299 இலைகள், 1299 இலைகளை முதல்ல பல்பை எரிய வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டிருக்காரு அவர் எடிசன். அவ்வளவு கஷ்டப்பட்டார். கடைசியில் பயன்படுத்துறது தான் டன்சன் இலை. அதை எரிய வைக்கக்கூடிய நேரத்தில் கடைசியில் வெற்றி கிடைச்சிச்சு. அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம். எத்தனை வருஷம் கண்டுபிடிச்சு பாரு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி மொபைல், கணினி, சாஃப்ட்வேர், இதெல்லாம் வந்து சாதாரணமாக உருவாக்க முடியுமா? இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு காலத்தில் 1 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் சர்வசாதாரணமாக கொண்டு போக முடியுமா பஸ்ஸில்? இன்னைக்கு அப்படி இல்லை. இப்போ எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? எல்லாமே கார்டு சிஸ்டம் தான். கிரெடிட் கார்டு, ஆதார் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறமா ஸ்மார்ட் கார்டு, எல்லாம் கார்டு வந்துட்டு, ரேஷன் கார்டு, ஐடி கார்டு, கார்டு வாவா எங்குது வீடு போங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, வந்துட்டுல மெமரி கார்டு, என்னம்மா பேன் கார்டு, ஆமாம், அப்புறம் சிம் கார்டு, எல்லாமே கார்டு தான். இப்போ கார்டில் தான் ஓடுது. ஏடிஎம் கார்டை வச்சுட்டோன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பெங்களூரில் இப்போ நம்ம இங்கே ஏடிஎம் கார்டை போட்டோன்னா பணம் வருது இல்லை, பெங்களூரில் ஏடிஎம் கார்டை போட்டால் தண்ணி பாட்டில் வரும், வாட்டர் பாட்டில் வரும். அப்படிலாம் வந்துடுச்சு. எவ்வளவோ அட்வான்ஸு. குவார்டர் இல்லை தம்பி, அது நீங்கள் வேற. அது நம்ம நாட்டில் குடிக்கிற தண்ணிக்கு தான் தட்டுப்பாடை தவிர போடுற தண்ணிக்கு தட்டுப்பாடே கிடையாது, வராது. அப்படி ஆயிடுச்சு எல்லாமே. கண்டுபிடிப்பு, ஒரே ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு தகவலை சொல்லி முடிச்சிடுறேன். கலாம் அவர்களுக்கு பெங்களூர்லேருந்து ரொம்ப நாளைக்கு முன்னே ஒரு கடிதம் வருது. கலாம் அவர்களுக்கு ஒரு இராணுவ அதிகாரி அனுப்புகிறாரு. அதை பார்த்துட்டு அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஐயா இங்கே கவனிங்கம்மா, ஐயா இப்படி என்னுடைய குழந்தைக்கு வந்து செயற்கை கால், அதாவது இந்த போலியோ பிரச்சனைனால செயற்கை கால் பொருத்துவாங்க இல்லையா, மரக்கால் பொருத்திருக்காங்க. கடுமையான வலி, அது கடுமையான வெயிட்டாக இருக்குது, அதை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடந்து கொண்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த அவர் கடிதம் எழுதி, ஐயா இதை ரொம்ப எளிமைப்படுத்த முடியும் அப்படின்னா, ஏதாவது 4 கிலோ இதை புள்ள சுமந்துட்டு போக முடியுமா, ஏதாவது எளிமைப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே கலாம் அவர்கள் அவருடைய டீம், அந்த கண்டுபிடிப்பு டீம் இருக்குல்ல, அந்த அவங்கள அவ்வளோ அத்தனை பேரையும் கூப்பிட்டு இது என்ன பண்ணலாம், இப்போ விமானம் பறக்குது அப்படின்னா
அது குவாலிட்டி ரொம்ப அழகான நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பட் ரொம்ப எளிதாக இருக்கும், அது வெயிட் கம்மியாக இருக்கும். இதே மாதிரி அவங்க விமானம் தயார் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருளை பயன்படுத்தி 4 கிலோ இருந்தது 400 கிராமும் கொண்டு வந்திருக்காங்க. 4 கிலோவுக்கு இருந்ததை 400 கிராமுக்கு கொண்டு வந்து சந்தோஷம்னா அவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் கண்டுபிடிப்புகளில் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் மன நிறைவை கொடுத்தது இந்த குழந்தைக்கு தான், மாற்றுத்திறனாளி. அந்த பிள்ளை அதை போட்டுட்டு, அந்த பிள்ளைக்கு அதை போட்டுட்டு 4 கிலோ இருந்தது 400 கிராமம் வந்திருக்கு. பணமும் 40,000 ரூபாய் இருந்தது 4,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதை போட்டுட்டு ஒரு கூட்டத்தில் அந்த குழந்தைக்கு போட்டுட்டு ஓட வச்சுருக்காங்க. சைக்கிள் ஓட்ட சொல்லியிருக்காங்க, ஓட வச்சுருக்காங்க. எல்லாரும் எழும்பி நின்று கை தட்டினாங்களா, ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காங்க. கலாம் அவர் எழுதுறாரு, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிறைவை கொடுத்தது என்னெல்லாமோ கண்டுபிடிச்சேன் நான், இதுதான் எனக்கு மன நிறைவை கொடுத்தது அப்படிங்கிறார். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அவருடைய வாழ்க்கையே மாற்றும் திறனாக அமைந்திருக்கிறதா ஒரு கண்டுபிடிப்பு, வரம் தானே. இன்னும் ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நமக்கெல்லாம் நம்ம நாட்டில் இப்போ போலியோ பிரச்சனை கிடையாது ஐயா, போலியோ கிடையாது இல்லை, போலியோ சொட்டு மருந்து எல்லாம் வந்துட்டு போலியோ கிடையாது. கோழியே இல்லையோ, கோழியே இல்லையா, நீங்கள் வீட்டில் கொஞ்சம் வளர்த்து முட்டைகளை கொடுங்கம்மா பாவம். ஆமாம், போலியோ இப்போ நம்ம நாட்டில் இல்லை. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்ன அமெரிக்காவே அணுகுண்டுக்கு பயப்படலை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அமெரிக்கா அணுகுண்டுக்கு பயப்படலை, அமெரிக்காவே பயந்தது இந்த போலியோவுக்கு தான் பயந்துருக்கா. என்னன்னா வருஷத்துக்கு 3.5 லட்சம் குழந்தைகளை காணாம போயிடும். இந்த போலியோவில் என்ன தெரியுமா பிரச்சனை, ஒரு தடவை வந்துட்டுனா குடும்பமே முடமாயிரும். அவன் மட்டும் முடம் இல்லை, குடும்பமே முடமாயிரும், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுக்காக ஒருத்தர் முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். 6 வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 6 வருஷம் ஒருத்தர் கஷ்டப்பட்டு கடுமையாக போராடி கண்டுபிடிச்சார் இந்த போலியோ சொட்டு மருந்து. இதை கண்டுபிடிச்சிட்டு ஆய்வு எல்லாம் முடிச்சு அப்புறமா கொடுக்குறாரு. அவருக்கு பேர் என்ன அப்படின்னா, பிள்ளைங்க தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் பல இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த சுகாதார மையங்கள் இருக்கு இல்லையா, அங்கேயாவது அவருக்கு ஃபோட்டோவை மாட்டுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஜோனாஸ் எட்வர்ட் சால்க் அவருக்கு பேர், ஜோனாஸ் எட்வர்ட் சால்க். இதை கண்டுபிடிச்சது, போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடிச்சவருடைய பேர் அவர். இப்போ நாம ஏன் தெரியுமா நமக்கு இலவசமாக கிடைக்குது, இதை கண்டுபிடிச்ச உடனே அவர் உலகத்துக்கு இதை அர்ப்பணிச்சிட்டார். அப்போ உடனே கேட்குறாங்க, நீங்கள் இதுக்கு பேட்டன் ரைட் வாங்கியிருக்கலாமே, காப்புரிமை வாங்கியிருக்கலாம்ல. அப்படி வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கும் அவர் தான் உலகத்திலே, அவருடைய குடும்பம் தான் முதல் கோடீஸ்வரன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் அவர் வாங்கல. ஏன் தெரியுமா, எல்லா உலக நாடுகளெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ரஷ்யாவிலிருந்து, ஜப்பான்லேருந்து, அதே மாதிரி அமெரிக்காவிலிருந்து எல்லா நாட்டுக்காரங்களும் அவருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஐயா எங்களுக்கு இத்தனை லிட்டர் சொட்டு மருந்து வேணும், எங்களுக்கு எத்தனை லிட்டர் போலியோ சொட்டு மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, இதை பேட்டன் ரைட் காப்புரிமையை நாங்கள் வாங்கல, பெற வேண்டாம், மனித குலத்திற்கு இந்த கண்டுபிடிப்பினை மனித குலத்திற்கு நான் இலவசமாக இதை அர்ப்பணித்து விட்டேன் அப்படின்னாரு. ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க அவர்கிட்ட. அதுக்கு பதில் சொன்னார், சூரியன் உதிக்குது இல்லை, சூரிய வெளிச்சத்துக்கு நம்ம யாராவது காசு கொடுக்குறோமா, இல்லைல்ல, அது நமக்கு ஜீவாதாரத்தை கொடுக்கிறது, வாழ்வாதாரத்தை கொடுக்கிறது. அதனால் எப்படி சூரியன் கொடுக்கிறதோ அதே மாதிரி நான் காப்புரிமை இதுக்கு பெற மாட்டேன், நான் இது மக்களுக்கே என்னுடைய கண்டுபிடிப்பை அர்ப்பணித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜோனாஸ் எட்வர்ட் சால்க் செய்த ஒரு காரணம் இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. போலியோவே இல்லாத உலகம், நாடு இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, போலியோவே இல்லாத உலகமே இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படின்னா எந்த கண்டுபிடிப்பாளர்களும், ஏங்க வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சார்ல அந்த விஞ்ஞானி, உடனே செத்துட்டான். இல்ல எப்படி இருக்க முடியும்? அதாவது எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு கையில படம் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு கையில மருந்து சொட்டு பார்க்க நாக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எழுதி பார்க்கிறாரு. நீங்க இப்போ ஸ்டெதஸ்கோப் சொல்றோம்ல கண்டுபிடிக்கிறதுக்கு, இது எப்படி, இது முதல்ல உருவாக்கப்பட்டதா? இல்ல, நம்ம குழல் வைக்கிறோம் தெரியுமா, இந்த ஊது குழல் இருக்குல்ல, இதை வச்சுதான் இந்த பகுதியில் வச்சுதான் முதல்ல ஊதுனாங்க. இப்படிதான் ஒன்னொன்னு கண்டுபிடிச்சது உடனே கண்டுபிடிக்கப்படல, பல வருஷங்களா உயிரை கொடுத்து கண்டுபிடிச்சிருக்கான். வெறிநாய் கடிக்கு கண்டுபிடிச்சார்ல மருந்து, அந்த ஆளு கடைசியில் ஃபைனல் எழுதும் போது இந்த காரியத்தை அது செய்திருக்கிறது, உயிரை எடுத்து விடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் எடுத்தான். செத்துட்டான் அந்த ஆளு. இல்ல, கண்டுபிடிச்சவன் தெர்லைட்டை கண்டுபிடிச்ச பெஞ்சமின் பிராங்க்லின். எவ்வளவு கண்டுபிடிப்புகள், இவை அத்தனையும் எல்லாமே மனித குலத்திற்கு தேவையின் பொருட்டு தான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதை பயன்படுத்துவது நம்ம கையில் தான் இருக்கு. அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு கத்தியை வச்சு காய்கறியும் வெட்ட முடியும், கையையும் வெட்ட முடியும். வருது நம்மகிட்ட தானே ரிமோட் இருக்கு, ரிமோட் நம்ம கையில் தானே இருக்கு, கண்ட்ரோல் நம்ம கையில் தானே இருக்கு. நீ இதை ரிமோட்டை நீ பயன்படுத்தினா நம்ம வாய்க்குள்ள ரத்தம் கக்கி சாவுகானியா சொல்கிறான். இல்லை, நம்ம தானே கண்டுபிடிக்கும், நம்ம தானே கையில் வச்சுருக்கோம். அத்தனை கண்ட்ரோலும் நம்ம கையில் இருக்குது. பயன்படுத்தக்கூடாதுன்னா பயன்படுத்தாது, எதை தேவையோ அதை பார்க்கணும். அதனால் அந்த உரிமை நமக்கு இருக்கிற காரணத்தினால்
சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இருக்குது அவங்க வந்து அதை நிப்பாட்ட முடியும். அந்த உரிமையும் இருக்கிற காரணத்தினால் இது சாபம் அல்ல, வரம்தான். இன்னும் கண்டுபிடிப்புகள் உருவாகும். இது வரமே வரமே என்று சொல்லி